இந்த வயசுல மெட்ராஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒண்ணுதான். என் தேவைகளுக்காக மட்டுமே நான் ஏமாத்த ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என் தேவைக்கு மேல நான் ஆசைப்பட்டதே இல்லை. வாழணும்னு மட்டும் தெரிஞ்ச எனக்கு இப்படித்தான் வாழணும்ன்றது தெரியல. உங்க காம்பவுண்டுக்கு வந்த பிறகு சுமித்ராவோட அன்பு அரவணைப்பு எனக்கு கிடைச்சப்போ செத்து போன எங்க அம்மாவே திரும்ப கிடைச்சதா சந்தோஷப்பட்டேன். ஆனா சுமித்ராவுக்கு நான் தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி உறுத்தினப்போ அவகிட்ட இருந்து விலக நினைச்சு என்னை பத்தி சொன்ன போது அதை அவ விளையாட்ட எடுத்துக்கிட்டா. ஒரு பொண்ணுக்கு நீ தகுதி இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கிறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னை ஏன் மாத்திக்க கூடாதுன்னு என்னை கேட்டீங்க. அதுதான் என் வாழ்க்கையில நான் கேட்ட முதல் அறிவுரை. புது மனுஷனா வாழணுன்ற ஆசையோட வேலை தேடி போனா ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் திருடன்ற பழிய சுமந்தேன். சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா அமைஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்துக்காரனா இருந்த என் பக்கம் எந்த சாட்சியும் இல்ல. ஒரு தப்பு செஞ்ச என் மேல உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு. முடிவில்லப்பா, இனி ஆரம்பம்தான். தவம் இருந்த பலன் வரந்தா, சாபம் கிடையாது. பட்டு காலையே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு தெரியாம நானும் உன்னை திட்டி காயப்படுத்திட்டேன். சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை சுமித்ரா கிட்ட சொல்றேன். சுமித்ரா, சுமித்ரா, ஆளை கூட காய்ச்சாம எங்க போயிட்டு நேரங்காலம் தெரியாம. கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்க. திறந்தே வச்சுட்டு போயிருக்கா பாரு. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மறுபடியும் சேலைய மாத்தணும். எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அதை கலந்து விட்டுட்டு அவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்ட. ஐயோ, பிரசாதத்தை இங்கேயே வச்சுட்டேன் பாரு.
ஐயோ பாட்டிமா, என்னாச்சு உங்களுக்கு? பாட்டிமா, பாட்டிமா, என்னாச்சு பாட்டிக்கு? தெரியல. பாட்டிமா, பாட்டி, பாட்டி மெதுவா. ஐயோ பாட்டிமா, ஐயோ ரத்தம். எப்படி இப்படி ஆச்சு? தெரியல. நான் ரூம்குள்ள இருந்தப்ப பாட்டிமா அலற சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா கீழே கிடக்குறாங்க. டாக்டர், பாட்டிமாக்கு எப்படி இருக்கு? பின்மண்டல பலமா அடிபட்டதுனால சுயநலம் இல்லாம இருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அவங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்காங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுமி, அழாத. அழாதடா, உட்கார். சுமித்ரா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பார்க்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிகம் ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பழனிக்கு காவடி எடுப்பாரு, மருத மளிகை மொட்டை கூட போடுவாரு. நீங்க நானும் அதை செய்வோமா? ஏன் ஹாஸ்பிடல்ல வந்து ரவுடித்தனம் பண்ற? சொந்தம் இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு, நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி மறுபடியும் என்ன தேடி வந்து தொல்லை பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்ப என்ன ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பற்றுதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்கே, அது தன்னையே. சார், இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் ஓடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? சூர், டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், ஆ. அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஓ. ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ, என் காலே. கால் ரொம்ப வலிக்குதா? சமா, ஜன்னங்க இத கைய புடுக்குறீங்க. யோ, கைய பிடிக்கலையா? பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க. யோ, அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லோல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்பட காலங்க சாம, தர்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க. ஆளை பாத்தீங்களா? ஒருத்து 10 பேரை சமாளிப்பானுங்க. இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. பிடிச்சு தூணுல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறிச்சிருக்காளுங்க சாம. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டரி? குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா, 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஆ. ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டுதலுங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கல்லு கேக்குறாளுங்க. வா. நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? மூடிட்டு பாடுறா. மேடம், உங்களையும் மிஸ்டர் மகேஷின் டாக்டர் கூப்பிட்டார். ஹாய் டாடி. மகேஷ், என்ன ஆச்சு? கழுவி என்ன நிலைமையில இருக்கா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல, இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சோ. டேய், இப்ப எந்த பூஜை வச்சுக்கிட்டேங்க வந்த? உன்னையில என்னோட அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மனசாட்சி இல்ல? பெருசா கேஸ் போட்டு பாட்டிமாவை கோர்த்துக்கு இழுத்த. சொத்தா முக்கியம், மகேஷ், சொன்னதா முக்கியம். மகேஷ், சும்மா அவரை இரு. விடு. டாக்டர் கூப்பிட்டாரு, டாக்டர் போய் இரு. பார்க்க. இது பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பாட்டிமாவுக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டிமாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ அது உனக்கு புண்ணியம் வந்து சேரும். பெருசு பறக்கும் போதே காலை இப்படி இருந்துச்சா? இல்ல, பறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா, கேப் மார்க் தரம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு.
கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா, அழாத சுமித்ரா. நான் இருக்கேன்ல, 1 லட்சம் என்ன 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா. என்னமா நடிக்கிற? பாட்டிமாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம். தாங்க முடியலடா. ஏண்டா செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? That's மகேஷ். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்து இன்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில கிழவி போய் சேர்ந்துருவா. பணத்துக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எப்படி? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. ஷாக்கா இருக்கா? நான் நடிகரேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? டூ லேட் மா, டூ லேட். அன்னைக்கு உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு. அவ உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு உனக்கு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு அவன் மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு உனக்கு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட, எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல, நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம். எல்லாமே ஓபன் பிளே தான்.